மிஸ்டர் லேடி சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி. இந்த பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்ம இன்னைக்கு ஷார்ட்டா ஒரு 3 அதாவது நம்மளோட 3 ட்ரைமஸ்டர்ல முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா முதல் 3 மாசங்கள். இந்த முதல் 3 மாசங்கள்ல பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினா என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாமிட்டிங் அதிகமா இருக்கும். இது காமனா எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அதுலயே சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சென்சேஷன் அதிகமா இருக்கும். பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுப்பாங்க. சில பேர் வாமிட் தாங்க முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிஷன் ஆவாங்க. அந்த அளவுக்கு வாமிட்டிங் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் சுத்தமா என்னால சாப்பிடவே முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வருது ரெகுலரா இருக்கு அப்படின்றப்ப நீங்க வெண்பூசணி ஜூஸை மோர் கூட கலந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெண்பூசணி இருக்கு இல்லையா, அதுல தோல்லாம் எடுத்துட்டு நடுவுல இருக்க விதையை எடுத்துட்டு நடுவுல அந்த வெள்ளரிக்கா மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதை மட்டும் மிக்சி ஜார்ல பட்டர் மில்க் நல்ல வெண்ணெய் எடுத்து மோரை உள்ள ஊத்தி அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் மில்க் டேஸ்ட் தான் தெரியும், அந்த வெண்பூசணி டேஸ்டே தெரியாது. பட் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கம்மி பண்றது மட்டும் இல்லாம உங்களோட பசியை நார்மலா வச்சுக்கும். சில பேருக்கு அந்த பசிக்கும் தன்மையே இல்லாம போயிடும். அந்த பசியை நார்மலா வச்சுக்கும். உங்களுக்கு அல்சர் மாதிரி எந்த பிரச்சனையும் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. அதை நீங்க ரெகுலரா டெய்லியுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி இந்த வெண்பூசணி மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ், சில லேடிஸ்க்கு அந்த லெமன் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் வரும்போது அது ஸ்மெல் பண்ணி பார்த்தா கூட அந்த ஸ்டாப் ஆகும். அது வாமிட்டிங் மட்டும் இல்லாம உங்களோட பேபி க்ரோத்துக்குமே அது உங்களோட அயன் கண்டென்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதனால லெமன் ஜூஸ் டெய்லியுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா அதுல ஹனி கலந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல அதுல ஹனி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இல்ல வாமிட் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்றப்போ உடனே அதை குடிச்சிங்க அப்படின்னா உடனே அதுக்கு நார்மலா இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஞ்சி டீ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்த வெறும் வாட்டர்ல நம்ம டீ எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுல லைட்டா ஒரு 3 to 4 டிராப்ஸ் இஞ்சி டிராப்ஸ் விட்டுட்டு அதுல லைட்டா லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த இஞ்சி டீ மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதனாலயும் உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாமிட்டிங்க்கு அடுத்தது நமக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது எல்லாம் சம்டைம்ஸ் கேஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரொம்ப ஹெவி ஒர்க் பண்றதோ இல்ல மைண்ட் எப்பவுமே ஒரு மாதிரி என்கேஜா ஒர்க்ல வச்சுக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரெஸ்ட்னா அதுக்காக நீங்க ஒரு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வாக்கிங் நார்மலான ஒரு வாக்கிங்ல நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். சில பேர் சொல்லுவாங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங் பிரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால நீங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி பிளஸ் உங்களோட அந்த நார்மல் வாக்கிங் போயிட்டு வரது அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் கம்மியாகும். நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பாடியை ஹைட்ரேட்டரா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாடிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த ட்ரைமஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாதங்கள் அதான் ரொம்ப இனிமையான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்ல கொஞ்சம் கம்மி ஆயிட்டு உங்களோட பிரெக்னன்சி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது இந்த அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள குழந்தைகளோட அசைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிரெக்னன்சி ஒரு ஹாப்பி ஜேர்னியா வச்சுக்கிறதுக்கு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரொம்ப அதாவது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அந்த குழந்தைகளோட உணர்வுகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளோட உணர்வுகளும் குழந்தைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப ரொம்ப எப்பவுமே ஒரு மாதிரி காசிப் பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதா இருக்கட்டும், நம்ம பார்ட்னர் கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரொம்ப ஒரு ரூடான மூவி பாக்குறது, ரொம்ப ரொம்ப ஒரு டெரரான மூவி பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா காமா ஹாப்பியா இருக்க மாதிரி உங்களோட பார்ட்னர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் பேசுங்க. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம நீங்க குழந்தைகிட்டையும் பேச ஆரம்பிக்கலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் இந்த மாதிரி போகும். நார்மலா உங்களோட வாக்கிங்ல வச்சுக்கலாம். லைட்டான எக்ஸசைஸ் இதுல நீங்க பண்ணலாம். அடுத்த ட்ரைமஸ்டர் பாத்தீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியமான ட்ரைமஸ்டர். இந்த ட்ரைமஸ்டர் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா இந்த பீரியட்ல தான் நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது
உங்களோட பாடி மட்டும் இல்ல, உங்க மைண்டையும் நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களோட ஹெல்த், உங்களோட நார்மல் டெலிவரி, உங்க பேபியோட ஹெல்த், அவங்களோட கம்ப்ளீட் growth எல்லாமே வந்து இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டயட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க நார்மலா ரெகுலரா எடுத்துக்கிற நியூட்ரிஷன் விட டபுள் டைம்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். அதாவது இப்ப நம்ம பிரெக்னன்சின்னு எடுத்துட்டா எல்லாம் சொல்லுவோம் நல்லா சாப்பிடணும், 2 பேத்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த மீனிங் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க 2 பேத்தோட 2 பிளேட் சாப்பிடுற சாப்பாடு கிடையாது. அதுல உங்க பிளேட்ல ஃபுல்லா எவ்வளவு நியூட்ரிஷன் கவர் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சோ அப்ப வந்து நம்ம வெறும் ரைஸ் மட்டுமே எடுத்துட்டு இருக்காம நீங்க உங்க ஃபுட்ல வந்து நிறைய நியூட்ரிஷன் கவர் பண்ணணும். அதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்து கார்ப்ஸ் எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சோ அப்ப இந்த லாஸ்ட் டைம்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு கார்ப்ஸை கம்மி பண்ணிருங்க. சோ அப்ப டயட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்து மாவு கஞ்சி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்த திணை, வரகு, குதிரைவாலி, சாமை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ராகி, நிறைய ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, சோ இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி சோ அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அந்த மாதிரி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சத்தும் அதிகமா கேரும். அதுல இருக்கிற ஃபைபர் ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிகமா பாடி வெயிட் போடாமே உங்களை பாத்துக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் டைம்ஸ்ல எந்த அளவுக்கு பாடி வெயிட் அதிகமா போடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட கால்சியம் அண்ட் அயனை வந்து நீங்க கம்பல்சரியா மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க பாடியில வைட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும். சோ அப்ப வைட்டமின் டி இருக்கணும் அப்படின்னா உங்க பாடியில வெயில் படணும். அதுதான் வந்து நேச்சுரல் சோர்ஸ். அப்ப காலையில அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் காலையில வெயில எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் வெயில எக்ஸ்போஸ் ஆகுங்க. அந்த டைம் என்ன பண்ணலாம்னா நீங்க வாக்கிங் டைமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வாக் பண்றது வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல உங்க மேல வெயில் படுற மாதிரி நீங்க வாக் பண்ணீங்களா அந்த டைம்ல உங்களுக்கு விட்டமின் டியும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த வாக்கிங் போறதுனால உங்க நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ அந்த வாக்கிங் எப்படி இருக்கலாம்? இப்போ ஒரு பிரெக்னன்சி லேடி வாக்கிங் போனா அப்படியே ரிலாக்ஸ்டா பொறுமையா அப்படி எல்லாம் நீங்க போகவே கூடாது. நல்ல ஒரு லாங் வாக்கா, ஃபாஸ்ட் வாக்கா இருக்கணும். உங்க கால் வந்து கொஞ்சம் லாங் வாக்கா இருக்கணும். நல்லா ஃபாஸ்டா உங்க வாக்கிங்ல நீங்க லிசன் பண்ணி வாக் பண்ணணும். நீங்க வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டோ இல்ல ஏதாவது ஒண்ணு கவனிச்சுக்கிட்டு இல்ல யார்கிட்டயா பேசிட்டு அப்படி எல்லாம் நீங்க வாக் பண்ணக்கூடாது. இதோ நீங்க ஒரு ஒர்க் அவுட்டாவே பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் வாக் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனா ஒரு ஸ்ட்ராங் வாக்கிங்கா நீங்க பண்ணணும். சோ அந்த மாதிரி வந்து காலையில பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா காலையில அந்த 8 to 10 குள்ள ஒரு 20 மினிட்ஸ் இல்ல ஒரு half an hour கூட நீங்க பண்ணலாம். இல்ல உங்களால நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குன்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்க வாக்கிங் போலாம். சோ அந்த மாதிரி நீங்க வாக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 4 to 6 குள்ள அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி 2 டைம்ஸ் வாக்கிங் போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல பாடியில வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய இந்த சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். மெயினா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய லேடிஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் நல்லா ஸ்ட்ராங் வாக் பண்ணீங்கனாலே அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ஈஸியாவே நீங்க வெளியில வந்துடலாம். எந்த அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். நிறைய பேத்துக்கு அந்த லாஸ்ட் டைம்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நீர், அதாவது அந்த குழந்தை உள்ள இருக்க அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து கம்மியாகும். சோ அதனால வந்து சிசேரியன் போறதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. சோ அப்ப அந்த லெவல் நீங்க குறையாம பாத்துக்கணும் அப்படின்னா டெய்லி கம்பல்சரியா பிரெக்னன்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து கூட நீங்க அதை பண்ணலாம். டெய்லி ஒரு இளநீர் கம்பல்சரியா நீங்க எடுத்துடணும் டில் டெலிவரி வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி பட்டர் மில்க் நல்ல ஒரு 250 ml 300 ml வெண்ணெய் எடுத்த மோர் டெய்லி கம்பல்சரியா எடுக்கணும். அது போக நிறைய நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 to 3 liters ரெகுலரா தண்ணி குடிக்கணும். சோ இதெல்லாம் ரெகுலரா பாத்துக்கோங்க. நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் அதிகமா சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு கீரை அதிகமா எடுக்கிறீங்களோ அதுல அயனும் உங்களுக்கு கிடைச்சிரும், கால்சியமும் கிடைச்சிரும். சோ அதனால வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் கம்பல்சரியா எந்த கீரை வேணாலும் சாப்பிடலாம். பட் ஆனா கீரை கம்பல்சரியா எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை கம்பல்சரியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த இளநீர் வாங்குறீங்களா, அது கூட நிறைய பேர் அந்த தேங்காய் வரும், அதை மிஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுலயும் கால்சியம் நல்லா இருக்கும். சோ அந்த தேங்காயும் ரெகுலரா எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அயனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் கேரட், சோ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வடிகட்டிட்டு அதை அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். இது வெறும் வயித்துல எடுத்தீங்க அப்படின்னா அயன் ரொம்ப ஃபாஸ்டா ஏறும். இதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா 3 ட்ரைமஸ்டர் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருக்க முடியல அப்படின்றப்போ நீங்க லாஸ்ட் ட்ரைமஸ்டர் மட்டும் கூட இதை ஃபாலோ பண்ணலாம்.
பட் ஆனா டெய்லியுமே 1 டே விடாம ஃபாலோ பண்ணுங்க. உங்க அயன் லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அயன் அப்சார்ப்ஷன் பாடியில தேவை அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ அந்த வைட்டமின் சி பாத்தீங்கன்னா சிட்ரஸ் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்ப ஏபிசி ஜூஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு லெமனோ இல்ல ஒரு ஆரஞ்சோ இல்ல சாத்துக்குடியோ அதுல ஏதாவது ஒண்ணு கம்பல்சரியா நீங்க டெய்லி எடுத்துக்கணும். ஒரு செவ்வாழை இல்லைன்னா நேந்திரம் பழம் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ரெகுலரா டெய்லி ஒண்ணு எடுத்துக்கங்க. அதுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. புரோட்டீன் ரொம்ப அவசியம் தேவை பிரெக்னன்சி உமக்கு. அதனால நீங்க இந்த சுண்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டெய்லி ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒண்ணு பிரவுன் சுண்டல் எடுத்துக்கலாம், இல்ல ராஜ்மா எடுத்துக்கலாம், இல்ல ஒயிட் சுண்டல் எடுத்துக்கலாம், வேர்க்கடலை எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் ரெகுலரா உங்க டயட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ அப்ப நைட் ஃபுட் எப்பவுமே மேக்ஸிமம் ரொம்ப லைட்டா எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் டெலிவரி ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா வெறும் பாயில் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி, அதாவது வேக வச்ச காய்கறிகள் மட்டுமே நைட்டு உணவுக்கு ரொம்ப தாராளம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி தேவையில்லை இல்ல மீறி நைட் பசிக்குது அப்படின்னா டேட் சாப்பிடலாம், ஃப்ரூட் சாப்பிடலாம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரொம்ப டிஃபன் ஐட்டம் லைக் இட்லி, தோசை, பூரி இல்ல அந்த மாதிரி ரொம்ப ரைஸ் ஹெவி மீல்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டெலிவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேட்ஸ் லாஸ்ட் டைமிஸ்டர்ல ஒரு 6 டேட்ஸாவது கம்பல்சரியா எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். டேட்ஸ் அயன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல, நார்மல் டெலிவரிக்குமே நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அதனால டேட்ஸ் கம்பல்சரியா எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைமிஸ்டர்ல கம்பல்சரியா நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே டெய்லி 1 hour இந்த பிரெக்னன்சிக்காகனே யோகா இருக்கு. நிறைய சென்டர்ஸ்ல கத்து கொடுக்குறாங்க. எங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் நாங்க பிரெக்னன்சிக்கான யோகா ஸ்பெஷலா நாங்க கத்து தரோம். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி விமன்ஸுக்காக ஃப்ரீ மசாஜ் கொடுக்குறோம். சோ எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம ஃப்ரீயா அவங்களுக்கு மாசம் மாசம் மசாஜ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் நார்மல் டெலிவரி தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரெகுலரா இந்த மாதிரி வாக்கிங் போகணும், டெய்லி 1 hour கம்பல்சரியா ஒர்க் அவுட் பண்ணணும். அதை தாண்டி மேக்ஸிமம் நீங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. வெஸ்டர்ன் யூஸ் பண்ணாதீங்க. இல்ல எங்க வீட்டுல இந்தியன் இல்ல வெஸ்டர்ன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க யூரின் போகும்போது அட்லீஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க வெஸ்டர்ன் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. கீழே உட்காந்து எந்திரிங்க. கீழே உட்காந்து எந்திரிக்கிறத அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க சப்போர்ட்டுக்கு எது வேணாலும் பிடிச்சிக்கலாம், தாராளமா பண்ணலாம். பட் எந்த ஆக்டிவிட்டிஸுமே எனக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்ற காரணத்தினால எந்த ஆக்டிவிட்டிஸுமே அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க நார்மல் டைம்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி ரிலாக்ஸ்டா இருங்க. எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஃபாலோ பண்ணீங்க. ரொம்ப வெயிட் தூக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே நார்மலா செய்யுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி உமனுக்கு அந்த வயிறு பெருசாகும் போது அந்த ஸ்ட்ரெச் மார்க் வரதா இருக்கட்டும், அங்க இச்சிங் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். சோ பாடியில வீக்லி ஒன்ஸ் அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒண்ணு தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி பாடிக்கு தேய்ச்சிட்டு தலைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா தலைக்கு இல்லைனாலும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. பிரெக்னன்சி டைம்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த டெலிவரி பீரியட் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட அந்த நெற்றி, அதாவது உங்களோட முடி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு 3 ஃபிங்கர்ஸ் உங்க விரல்ல வச்சுட்டு உங்க மூக்குக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்துல ஒரு டச் கொடுங்க. டெய்லியும் ஒரு காலையில ஒரு 2 minutes ஒரு டச் கொடுங்க. காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, அந்த டெலிவரி டேட்டுக்கு ஒரு 10 days முன்னாடியில இருந்து ரெகுலரா கொடுக்க ஆரம்பிங்க. நல்லா ஒரு டச் கொடுங்க. அந்த வாயு ஓப்பனா இருக்கு, உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அபான முத்ரா. அபான முத்ரா அப்படின்னா உங்களோட கட்ட விரல், உங்களோட நடுவிரல், உங்களோட மோதிர விரல் இது 3ஐயும் ஜாயின் பண்ணி பண்றது அபான முத்ரா. சோ இந்த முத்ரமே உங்களுக்கு அந்த டெலிவரி டைம்ல வாயு ஓபன் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இதுமே உங்க டேட்டுக்கு ஒரு 10 days முன்னாடி நீங்க டெய்லி ரெகுலரா பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வினி முத்ரைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆசன வாயு பகுதி இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த 9th month ஆகுது அப்படின்னா அந்த 9th month ஃபுல்லாவே அந்த டெலிவரி டேட் வரைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் அந்த ஆசன வாயு ஏரியாவை நல்லா சுருக்கி சுருக்கி விரிங்க. சோ அந்த மாதிரி அதுதான் அந்த முத்ரை. நல்லா சுருக்கி விரிக்கணும். உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோ இதெல்லாம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. இது போக 1 hour ரெகுலரா யோகா ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் கம்பல்சரியா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த டெலிவரி பெயின் வரும்போது உங்க மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறக்கும், உங்களுக்கு அந்த பெயின் இருந்தாலுமே உங்க மைண்ட்ல அந்த பயம் எல்லாம் இருக்கிறதுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கம்பல்சரியா பிரீத்திங் எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சி அண்ட் ஹெல்த்தி பேபி வரும். உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் வேறொரு சந்திப்பில் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.